स्मरणं जानकीकान्तस्मरणं जय जय राम राम பச்சை மாமலை போல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரவேரை ஆயுதம் குளிர்ந்தேற்கு இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகமானும் அச்சுவை பெருங்கண்ணே அரங்கமாக கொள்ளாமே. அரங்கம் 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 ஒரு தடவை சொன்னாலே பரமபதத்திற்கு நமக்கு உண்டான பாக்கியத்தை பெருமாள் அனுகிரகம் பண்ணி கொடுத்துள்ளார். 108 திவ்ய தேசத்துல பிரதானமான திவ்ய தேசமே ஸ்ரீரங்கம். ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அடியார்கள் அப்படின்னு ஒரு பெரிய சத்சங்கத்தினாலேயே கூடப்பட்ட அவங்க பூமியில் இருக்கிற மாதிரியான நினைப்பு நமக்கு ஏற்படுது. ஸ்ரீரங்கம்ங்கிறது வைகுண்டத்திலேயே அதற்கு பிரமாணமாக காவேரி விரஜாசேகம் வைகுண்டம் ரங்கமந்திரம் சவாசுதேவ சர்வேஷா ஸ்ரீரங்கம் பரமம் பதம். ரெண்டு காவேரிக்கு நடுவில் இருக்குது. உபய காவேரியோர் காவேரி கொள்ளிடத்துக்கு நடுப்பெற ரொம்ப அழகாக பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவதற்காக ஸ்ரீரங்கம் பரமம் பதம் தான் பரமபதம். நம்முடைய பெருமாள் தான் நித்திய சூரியனாக ஆராதிக்கப்படும். இந்த பெருமாள் தான் திருப்பாறு கடலிலிருந்து வெளியில வந்தவர். இந்த பெருமாள் தான் பிரம்மாவினால் ஆராதிக்கப்பட்டவர். இதெல்லாம் ஒரு முறை வாழ்க்கையில ரங்கநாதருடைய சரணத்தை பார்த்தால் போரும், வேற ஊற்றி நம்ம அனுபவிக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதனாலேயே எல்லாத்தையுமே அனுகிரகம் பண்ணி கொடுத்துருவார். 108 திவ்ய தேசத்துல 2 திவ்ய தேசம் தட்சிண திக்கு தெற்கு பார்த்து, ஒன்று ஸ்ரீரங்கம், இன்னொன்று சிறுகுடியூர். ரெண்டும் தட்சிண திசையை பார்த்தா மாதிரி இருக்கும். இது பெரிய பரமபதம், சிறுகுடியூர் சூக்ஷ்ம பரமபதம். இந்த பெருமாள் இந்த சந்ததியை பற்றி சொல்லணும்னா ஆதிசேஷனால கூட முடியாது. அத்தனை வைபவம் இருக்கு. 365 நாளும் 24 மணி நேரமும் தேவலோகத்தில் இருக்கா மாதிரியான ஒரு பேர் உணர்வை பிரபஞ்சத்தில் அடைச்சு கொண்டு போய் விடுறதுக்கு உண்டான இடமே அரங்கமாக அமைந்திருக்கு. சொல்றா பெரியவா, ஆராத அருளமுதம் பொதிந்த கோவில் அம்புஜத்தோனையோத்தி மன்னர் கழித்த கோவில் தோலாத தனி வீரன் தொழுத கோவில் துணையான வீரனுக்கு துணையாம் கோவில் சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோவில் செழுமறையில் முதலெடுத்து சேர்ந்த கோவில் தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோவில் திருவரங்கம் எனதிகளும் கோவில் தானே. இருக்கிற பெருமான் ஆறாவது ஆறாத அருளாமுதம் பொதிந்த திருப்பார்கடல் எப்படி பெருமாள் இருக்காரோ அதே மாதிரியான அமைப்போடு கூட பெருமாள் இருக்கார். இருக்கக்கூடிய பெருமாள் பார்த்தால் அமிர்தத்தை சாற்றால் என்ன உண்டோ அதா மாதிரியான ஒரு பாக்கியத்தை பெருமாள் அனுகிரகம் பண்ணி கொடுத்துடுறார். ஆறாத அருளமுதம் பொதிந்த கோவில் அம்புயத்தோல் அயோத்தி மன்னர் கழித்த கோவில். பெருமாள பிரம்மலோகத்தில் பிரம்மா நித்தியம் ஆராதனை பண்ணிருந்தார். அவர் ஆராதனை பண்ற பெருமாள் நித்தம் காலையிலிருந்து ராத்திரி பர்யந்தம் அவர் நித்தம் திருவாராதனம், தினத்தில் பண்ணக்கூடிய பூஜைகள், பட்சத்தில் பண்ணக்கூடிய உற்சவங்கள், வருஷத்துல உண்டான உற்சவங்கள் எல்லாத்தையும் சேர்த்து 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 பண்ணி வந்தார் பிரம்மா. அதற்கு ஒரு பூஜகரை நியமிக்கிறத சூரியலோகத்தில் போய் சூரியனை பிரார்த்தனை பண்றதே சூரியன் வந்து நான்
பெருமாளை பார்த்த மாத்திரத்துல நான் பூஜை பண்ணணுமே. உடனே பிரம்மா பார்த்து தன்கிட்ட இருக்கிற அந்த மூர்த்தியை அப்படியே சூரியன் செய்து ஆதித்தன் நித்தமா சுவாமியை தன்னுடைய லோகத்துல வச்சுட்டு சூரியனை கண்ணால பார்க்க முடியாது. ஒரு கணக்காலம் பார்த்தோம்னா 2 கண்ணையும் மூடி விடுவோம். சூரியன் நித்தமாராதனை பண்ணுகிறார். சூரியன் ஆராதனை பண்ணி வந்த சூரிய குலத்துல அப்படி சூரியலோகத்திலிருந்து பிரம்மலோகத்திலிருந்து சூரியலோகத்திலிருந்து இச்சுவாக குலத்துல வரக்கூடியவா தன்னுடைய கிரகத்துக்கு அழைச்சிட்டு வந்தா அயோத்தியில கர்ப்பகிரகம், அர்த்தமண்டபம், மகாமண்டபம், விருத்தமண்டபம், பிரதம பிரகார அன்னமய கோஷம், द्वितीय प्रकार प्राणमय कोशम, तृतीय प्रकार मनोमय कोशम, चतुर्थ प्रकार ज्ञानमय कोशम, पंचम प्रकार आनंदमय कोशत्तुक्कु नडुवुल इंद पेरुमाल अन्नीलेंदु आरंबिच्चु ஒத்தொத்தரா பூஜை பண்றாங்க. விஸ்வாத்மா இருக்கட்டும், மாதாதாவா இருக்கட்டும், ஹரிச்சந்திரனா இருக்கட்டும், தோல்வியில் அத்தனை பேரும் பூஜை பண்ணிட்டே வரா இந்த பெருமாள். பகவானே நித்தம் காலையில் எழுந்து பூஜையை பண்ணி பெருமாளை பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ண பிற்பாடுதான் தன்னுடைய கிரகத்துக்கு போய் பிரசாதத்தை ஸ்வீகரிச்சுப்பான். அப்படி ஒரு ஆனந்தமா, அப்படி ஒரு வைபவமா, அப்படி ஒரு கொண்டாட்டமா இருந்த பெருமாள். அதனாலதான் அம்புயத்தோ நயோத்தி மன்னர் கலித்த கோவில் தோலாத தனி வீரன் தொழுத கோவில் ராமபிரானால பூஜை பண்ணப்பட பெருமாளே பெருமாளை பூஜை பண்ற. அதனாலதான் நீங்க எல்லாம் தெரிஞ்சு எதுவுமே சின்னது கிடையாது. கோவில் பெரிய கோவில், பெருமாள் பெரிய பெருமாள், தாயார் பெரிய விராட்டி, கருடன் அமிர்த கலச பெரிய கருடன், ஆகாரம் பெரிய ஆகாரம், பண்ணக்கூடிய நைவேத்தியம் ரொம்ப பெருசு, எல்லாம் பெருசுங்க, எதுவுமே சின்னது கிடையாது. என்ன காரணம்? பெருமாள் தானே உகந்து ராமநாத பூஜை கேட்கின்ற அதில் இத்தனை பேராலும் பூஜை கேட்கின்ற ஸ்வதம்பு மூர்த்தி தானே உண்டான மூர்த்தி. தொழாத தனி வீரன் தொழுத கோவில். ராமபிரானுக்கு பிற்பாடுதான் ராமபிரான் ராவண சம்ஹாரத்திற்கு பிற்பாடு அயோத்திக்கு போய் பட்டாபிஷேக யுக்தராக பட்டாபிஷேகம் பண்ணிட்டு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றார். யாராருக்கு என்ன வேணுமோ கொடுக்குறார். பக்தி வேணுமா பக்தியை கொடுக்குறார், முக்தி வேணுமா முக்தியை கொடுக்குறார், என்ன வேணும் தர. விபீஷணாழ்வார் பெருமாளை பார்த்துட்டே இருக்கார். ரொம்ப வாத்சல்யம். நம்ம ஊர் கொண்டு போயிடுவோம். நமக்கெல்லாம் ஆசை பெருமாள் நம்ம பார்த்து அடிச்சுட்டு போயிடலாம். முடியுமா? யாரை எங்க அடிச்சுட்டு போய் நம்மளால ஆராதிக்க முடியும்? நம்ம ஆத்துல இருக்கிற நித்தியபடியான பூஜை பண்ணக்கூடிய மூர்த்தியே நம்மளால பண்ண முடியல. ஏன் பார்க்கிறேன் பெருமாளுடைய அந்த திவ்யமான அழகு. திருமுகத்தை பார்த்தோம்னா திருவடியை பார்க்கறதுக்குள்ள மறந்து போயிடுது, திருவடியை பார்த்தோம்னா திருமுகம் மறந்து போயிடுது. உங்களுக்கு விதத்தாருந்தோம் ரொம்ப ஆசை. எப்படி கேட்கறது? ஆனாலும் சரி கேள்விக்கு பகவான் ஸ்ரீ ராமர்கிட்ட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். பெருமாளை சாதமா கொடுக்கணும் யோசிக்கவே இல்லையா? நம்மளாம் கொடுக்கவே மாட்டோம். 100 ரூபாய் கேட்டா கொடுத்துடலாம். ஆராதன மூர்த்தியை கேட்டாங்க எல்லாமே திவ்ய சங்கல்பம். இதுதான் கையில கொடுக்குறாங்க. ஆனந்த அனுபவம். அவெல்லாம் நம்மளை மாதிரி சரீரம் கிடையாது. அவெல்லாம் தெய்வாம்சத்தோடு பிறந்தவங்க. இதனால விபீஷண ஆழ்வார் என்ன பண்றார்? அயோத்தியில இந்த பெருமாளை அங்க இருக்கக்கூடிய திவ்யமான அலங்கிருத்த விமானத்தோட கூட அப்படியே பூமியிலேருந்து பேத்து எடுத்து தன்னுடைய தலைக்கு மேல வச்சுட்டு ஆகாச மார்க்கமா கிளம்புறது. அயோத்தியில கால வேலையில கிளம்புறவர் சாயரட்ச வேலை வந்து சந்தியாவந்தனத்தை விட மாட்டாங்கலாம். ரொம்ப அனுஷ்டானத்தை விட்டோம்னா அப்புறம் எதுவுமே இருக்காது. நாம என்ன வேணா பண்ணலாம், ஆனா அனுஷ்டானத்தை விடக்கூடாது. சந்தியாவந்தனத்தை விடவே கூடாது. நமக்கு பெரியவா பூர்வீகாய் நமக்கு என்ன அனுகிரகம் இருக்காலும் அதை விடக்கூடாது. புதுசா ஒன்று போய் எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணா, நம்ம தாத்தா பாட்டி என்ன பண்ணா, நம்ம முன்னாடி இருந்தவா என்ன பண்ணாலோ அதை நம்ம பண்ணா போதும். சந்தியாவந்தனம் பண்ணுறோம், பெருமாளோ சிரசுக்கு மேல இருக்கா, விடா பண்ணான்னு பார்த்துட்டு இதே ஆகாச மார்க்கத்திலேருந்து கீழே பார்த்தா யாச்சுரியமா இருக்காங்க. அப்படின்னு பார்த்தா சகலவிதமான வனங்களோட இந்த இடம் இருக்கு.
புன்னக பாரிஜாத மலாசத்து நிறைய விருட்சங்களுக்கு மத்தியத்துல காவேரி ஜாச்சுரியம் தீர்த்தம் இருக்கு, விருட்சம் இருக்குன்னு கீழே இறங்குறார். இதை இறங்கின மாத்திரத்துல பார்க்கிறார், இந்த விமானத்தையும் கீழே வைக்க முடியாது, மூர்த்தியோ கீழே வைக்க முடியாது, அனுஷ்டானமோ பண்ணி ஆகணும். என்னடா பண்ணலான்னு பார்த்தா ஒரு சின்ன பையன் உங்களுக்கு ஜாக்கிரதையாக வச்சுக்கோ, நான் அனுஷ்டானம் முடிச்சுட்டு வந்துடுவேன். இந்த குழந்தை சொன்னானா 3.25 நாளைக்கு இதை வச்சுட்டு இருப்பேன், அதுக்கப்புறமா நீங்கள் வரலன்னா வச்சுக்கணும், அதுக்குள்ள நான் வந்துடுவேன். இறங்கினேன், அனுஷ்டானத்தை ஆரம்பிச்சார். சுதாரமான கோவிந்தாயிரமான தீர்த்தத்தை பார்த்த உடனே தீர்த்தம் வாங்கினா சுத்தோடும் பகவத்தோட சுத்தம் சொல்றார், ஜபம் பண்றார், பரமானந்தம் ஒரு ஏற்பட்ட ஒரு ஆனந்தம். இந்த பையன் 3.25 நாளைக்கு ஆச்சு. கூப்பிட்டு பார்த்தார், வரல, பூமியில வைக்க போறார். அப்பதான் ஞாபகம் தான் திரும்பி பார்க்கறார், ஏன் வைக்காதங்கிறார். பூமியில வச்சார், அவர் கலந்துட்டார், வச்சார். திரும்பினார். அங்கிருந்து விபீஷணர், ஆஹா பெருமாள் கீழே விட்டாரு, கதர்ற கஷ்டப்பட்டு கொண்டு வந்த மூர்த்தி, ரொம்ப பரிசிரமப்பட்டு சம்பாதித்த தனம் நம்மள்டேந்து போனால் எவ்வளவு பரிசிரமப்படுவோமோ, நமக்கு ரொம்ப எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம உடம்புலேயே வச்சுட்டு இருக்கக்கூடியது ஒன்று காணாமல் போனால் எவ்வளவு கஷ்டப்படுவோமோ, அது மாதிரி கதர்றார், பரிதவிக்கிறார். என்ன பண்றதுன்னு தெரியல. அவரோ அசுர குணம் இல்லையா, பூமியை பெயர்த்தெடுக்கிறார். அசதி சொல்றது வச்சவிடமாக இனிமேல் எடுக்க முடியாது, உனக்கு ஒரு அனுப்புறோம், உன் திசை எங்க இருக்கோ அந்த திசையை பார்ப்பார், கவலைப்படாதே அப்படின்னு சொன்னாராம். நான் என்ன பண்ணுவேன், கவலைப்படாத, விடம்பா, உற்சவம் பண்ணு, ஆராதனை பண்ணு, பூஜை பண்ணு. காரணம் என்ன தெரியுமா, ஒரு நாளைக்கு அயோத்திக்கு போயிருக்கக்கூடிய காலத்துல தர்மவர்மா பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பெருமாள் நம்ம ஊருக்கு வருவாரான்னு காத்துருந்த சோழ மன்னனுக்காக அனுகிரகம் பண்ணி இந்த இடத்தை விரும்பி பெருமாளாவே கேட்டுக்கொண்டு வந்து அமர்ந்தார். துணையான வீடனர்க்கு துணையாங்கோவில் அப்பேற்பட்ட பெருமாள். பெருமாள இந்த தரிசனம் பண்ணா இதுக்கு மேல வரணும். சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோவில். என்னென்னலாம் வேணுமோ அத்தனையும் தராராம் பெருமாள். என்ன வேணும்னு எதிர்பார்க்கறதுக்கு தராராம். இந்த பெருமாளை இந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ண அந்த மூர்த்தி, வேண்டு வந்த மூர்த்தி, இந்த பெருமாள் இருக்கக்கூடிய அந்த கர்ப்பகிரக விமானத்துக்கு வைகுண்டத்துக்கு சமானமா சொல்றதுனால வைகுண்ட பிரணவாகிருதி விமானம் ஓங்கார ரூபத்தில் அது இருக்கு. அதுக்கு கீழே பெருமாள் இருக்கார். அதுக்கு மேல யார் இருக்காருன்னு கேட்டாக்க சொர்ணமயமான விமானத்துக்கு மேல பிரயோக சக்கரத்தோட பரவாசுதேவன். பெருமாளை எப்படி சேவிக்கிறோமோ அப்படி விமானத்தில் இருக்கக்கூடிய பரவாசுதேவனையும் நாம் சேவிக்க வேண்டும். செழுமரையின் முதலெழுத்து சேர்ந்த கோவில். இந்த ஊருக்கு பேரு அரங்கம்னு பேரு. செழுமரையின் முதலெழுத்து ஆனான்னு ஆரம்பிக்கிறதுன்னா ரிக்குவேதம் முதல்ல ஆரம்பிக்கிறத அப்படி வேதமந்திரத்தினுடைய ரூபத்தில் இருக்கக்கூடிய முதல் அக்ஷரமான அகாரங்கள் அக்ஷரத்தோடு ஆரம்பிக்கிறது. செழுமரையின் முதலெழுத்து சேர்ந்த கோவில். இங்க வந்துட்டோம்னா ஜென்மாங்கிறது சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாது. இதனால கல்வி தரப்பட்டது. இதெல்லாம் தீரணும்னா எவ்வளவோ அனுஷ்டானம் பண்ண வேண்டியது. ஆனா பெருமாளை சேவிச்சா போயிடலாம். தீராத வினயனை தீர்க்கும் கோவில். அதுதான் என்ன, திருவரங்கம் எனதிகடும் கோவில் தானே. அதிகாரசார சங்கிரகம்ங்கிற இந்த திவ்யமான பிரபந்த விண்ணப்பத்துல இந்த திவ்யக்ஷேத்திரத்தில் வந்து சொல்லப்பட்டது. 21 கோபுரம் இருக்கு. ஒரு கோபுரம் ஒரு நாம வந்த தட்சிண கோபுரம் இருக்கு பாருங்க, நாயக்கர் காலத்துல ஆரம்பிச்சு மொத்த கோபுரமான யார் யாரோ பிரயத்தனம் பண்றாங்க. பெருமாள் யாரை வச்சு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதுதான் சாத்தியம். அகோபில மடத்தினுடைய 44வது பட்டம் அழகிய சுந்தர் சுவாமிகள் இங்கே வந்து பார்த்துட்டு ஒரு சங்கல்பம் பண்ணிட்டார். இந்த கோபுரம் எப்போ நிர்மாணமானதோ அப்புறம் தான் ஸ்ரீரங்கத்தை விட்டு நான் நகருவேன் மத்தியப்படுவாண்டார் பண்ணினார். என்ன காரணம்னா சிம்மர் வரைகிட்ட பேசக்கூடிய தபோபலத்தை கொடுத்தான். 236 அடி உயரம் இருக்கக்கூடிய திவ்யமான கோபுரத்தை பண்ணினார். உட்கார்ந்துட்டு இவ்வளவு ஆச்சரியம். இப்ப பண்ணின கோபுரம் இன்னைக்கு நடக்குமான்னு 1989 ஆரம்பிச்சு
7-8 வருஷத்துல சம்பூர்ணம் பண்ணி மகா சம்பரோஷணம் என்று கிளம்பினார்கள். யோசனை பண்ணி பார்க்கறது எப்பேற்பட்ட பிரசித்தி. இந்த தெற்கு கோபுரத்தில் ஆரியப்படால் வாசல் அதனுடைய பிரசித்தியை சொல்லணும்னா அவ்வளவு ஒரு தேவாலாம் அங்கே நின்று இருக்கானா, யாரெல்லாம் சேவிக்கிறதுக்கு உள்ள வராலோ அவள் பார்த்துட்டு அவளுக்கு எவலோகத்தினுடைய வாசல் கதவை லாக் பண்ணி விடுறாளாம், நுழைய வேண்டாம். அது உள்ள நுழைஞ்ச உடனே ரெண்டா கோபுரத்தினுடைய உள்ளுக்குள்ள வரதையே 3 தடவை சொல்லும். அதில் எழுதியிருக்கிறத 3 தடவை சொன்னா போதுமா, ஒரு வேதத்தினுடைய அனுகூலம் கிடைச்சிடும், அறம்பொருள் இன்பம் கிடைச்சிடும். ஒவ்வொரு கோபுரத்துக்கு இதெல்லாம் அப்படி இருக்கேன்னா கிழக்கு வெள்ளை கோபுரம்னு பார்ப்போம். அதை பத்தி சொல்லணும்னா பூர்வீகா எப்படி இருக்கான்னு ஆச்சரியம். சுல்தானுடைய ஆட்சி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய நகை மேல அவனுக்கு ஒரு ஆசை, இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்பட்டான். இங்கேயே கேம்ப் போட்டு இருந்தான். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய தேவதாசி பெருமாள்கிட்ட அளப்பரிய பக்தி. அவரால் 5 நிமிஷம் உட்கார முடியல, நிற்க முடியல, உள்ள போகலாமா வெளியில வரலாமா, இந்த வேலை உட்காந்து பேசிட்டு டைட் எடுத்துட்டு இருக்காரு எல்லாம் நமக்கு தோணும். நான் பாருங்கோ வெள்ளையம்மாள் அப்படிங்கிற அந்த தேவதாசி அவன்கிட்ட போய் சொன்னாலும் என்னுடைய பொக்கிஷம்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், எங்க இருக்குன்னா வா அழைச்சி போகலாம், கையை பிடிச்சி அழைச்சி போகலாம். கிழக்கு வெள்ளை கோபுரத்துக்கு அழைச்சிட்டு போகலாம், மேலே போகலாம், ஒரு இன்னைக்கு மேலே போகலாம். மேலே போன இங்கேயா இருக்கணும், அதோ பாரு. நான் திரும்பி பார்த்தான், திரும்பினா காலால ஒரு இடத்து காலால எத்தி அவனுக்கு எடுத்துட்டான். பக்தி கீழே விழுந்து செத்து போனான். இவன் செத்து போயிட்டான், நம்மளை யாரும் சும்மா விட மாட்டான்னா மேலேருந்து கீழே இறங்கி தானும் தன்னை அவளோட ஞாபகமா இன்னொருக்கு வர்ணம் வைக்கல. வெள்ள ஸ்ரீரங்கத்தினுடைய பெருமையை எடுத்து 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 சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். உடையவர் தான் இங்க இருக்கக்கூடிய பக்தன் என்னென்ன காலத்தில் என்ன பண்ணணும். அதாவது 7 பிரகாரம் இருக்கு. 7 பிரகாரமும் புகர்லோக, சுவர்லோக, தபோலோக, மகாலோகங்கிற கணக்குக்கு மத்தியத்தில் இருக்கு. இருக்கிற அம்மா மண்டபத்தினுடைய சிறப்பு ரொம்ப விஷயம். உள்ள இருக்கக்கூடிய மகா மண்டபத்தில் 24 ஸ்தம்பம் காயத்ரியினுடைய அக்ஷரமா இருக்கு. வேத பொருளா இருக்கார் உள்ள இருக்கக்கூடிய பெருமாள். பரமபதம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய விரஜாநதி ஓடுறது வைகுண்ட ஏகாதசி. பெருமாள இந்த வைகுண்ட ஏகாதசி காலத்துல அந்த பரமபதத்தினுடைய வாசல் வழியா வெளியில வந்தோம் அப்படின்னா சத்தியம் பரமபதம். இன்னொன்று தேடிட்டு நகையோ நாம போகணுங்கிற அவசியம் கிடையாது. ராமானுஜர் எதிர்த்தா மாதிரி சன்னதி உடையவர் 1000 சொச்சம் வருஷம் ஆகுது. அவருக்கு பச்சகற்பூரம் குங்குமப்பூர்வை மட்டும்தான் கலந்து திருமேனியில சாற்றப்பட்டது, கஸ்தூரி மஞ்சள். ராமானுஜர் தானான திருமேனி எப்படின்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய எல்லாத்தையும் சம்பூர்ணம் பண்ணி பெருமாளுடைய சரணத்துக்கிட்ட போர்த்தே தன்னுடைய திருமேனியை விடுற இன்னி வரைக்கும் அதே திருமேனி அங்கே புதுசாலாம் பண்ணிவிட்டல. இந்த திருமேனி 1000 சொச்சம் வருஷமாகுது. அரங்கத்தினுடைய சூழலில் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு எல்லா பெரியவரும் சக்கரத்தாழ்வார் பெரியவர், உடையவர் பெரியவர், கிருஷ்ணர் சன்னதி இருக்கு, ராமன் சன்னதி இருக்கு, தாயார் ஸ்ரீதேவி தாயார், பூமிதேவி தாயார், ரங்கநாயகி. 108 திவ்யதேசத்துல இது மாதிரி பார்க்க முடியாது. நேராண்டு சேர்க்க முடியாது. ஒரு பக்கமானா தான் ஒரு பக்கம் பார்க்கலாம், இன்னொரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பார்க்கலாம். பார்த்த திருப்தி கிடைக்காது. இப்படி ஒரு பெரிய பெருமை. புன்னாக விருட்சம்ங்கிறது புன்னாக வனம். இந்த க்ஷேத்திரத்துக்கு தாயாருடைய பிரதட்சணம் என்று வந்த சன்னதியில வில்வ வரம் நிறையா பார்க்க முடியுமா? இது பார்க்கலாம். ஏற்பட்ட விசேஷத்துவத்தோடு கூடிய ஸ்ரீரங்கத்தினுடைய திவ்ய தரிசனம் காலை வேளையில சிரவண நட்சத்திரத்துல ஏகாதசி திதியில சோமவார புண்ணிய காலத்துல நமக்கு அனுகிரகம் தரப்படுது. ரங்காரங்கான்னு சொன்னால் மகாபாரியம். ஆனந்தமா சேவிச்சு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். கோவிந்தா.